ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு சீக்கிரமாக ஏஜ் ஆகுது, எனக்கு வந்து சீக்கிரம் விங்கிள்ஸ் வருது, எனக்கு சீக்கிரமாக வந்து ஒயிட் ஹேர்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன், இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன், அது யூஸ் பண்ணுறேன், இது யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னா இருக்கலாம். ஏன்னா பொல்யூஷன்னால நம்ம ஸ்கின் அஃபெக்ட் ஆகும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணா நம்ம வந்து வெளிய வர மாரி இருக்கலாம். பட் அதனால மட்டும் உங்க டோட்டல் லைஃப் ஸ்பேனுமே மாறிறாதுன்னு இல்ல. உங்க உடம்புக்குள்ள இருக்க செல்லுமே இதனால பாதிக்கப்படுது. ஸோ அதனால நீங்க என்னலாம் பண்றனால இதெல்லாம் நடக்குது? ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் 90 டூ 100 ஏஜ் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா நம்ப 60 ஏஜ் தாண்டிட்டாலே, நான் 60 தாண்டிட்டேன்னு சொல்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்துட்டு நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்ணாதனால. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்றது, இல்ல ஃப்ரூட்ஸ் எதுவுமே எடுத்துக்காம இருக்கிறது, இல்லைன்னா மட்டன், சிக்கன், மீன் எதுவுமே ரொம்ப கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது வந்துட்டு நம்ம ஹெல்த்தை வந்து டைரக்டாவே பாதிக்குது. ஏன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் டயட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நடக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு 6000 ஸ்டெப்ஸ் ஆச்சும் நீங்கள் மேக்ஸிமம் நடந்திருக்கணும். நடக்கிறீங்களா? இல்லை தானே? ஸோ அது வந்து உங்கள் உடம்பு வந்து எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் செல்ஸ்லாம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறது. தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கும்போது உங்கள் உடம்புல வந்துட்டு உங்களால் ரொம்ப நேரம் வந்து ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா தண்ணி வந்துட்டு ரொம்ப மெயினான கன்சர்னாக உடம்புல வந்து இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் ஆஃப் த இடத்த அடைச்சிட்டு இருக்குது. ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். நான்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். அப்படி இருந்துமே எனக்கெல்லாம் வந்து கட்டி வரதான் செய்யுது. ஸோ இந்த வெயில் வந்து அதோட அதிகமாக இருக்குது. முன்னாடி 3 லிட்டர் குடித்தாலே போதும்பாங்க. ஆனால் இப்போலாம் அதுக்கு மேலே குடித்தாலுமே நம்மளுக்கு தண்ணி தாகம்ன்றது எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஜூஸ் நிறையா கண்டென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஜூஸ் கண்டென்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்டியாக அதை குடித்த மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக ஒரு விஷயத்த சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்க மேஜர் கன்சர்ன் என்ன இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு? மெயின் விஷயம், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு டிப்ரெஷனு, எனக்கு லவ் ஃபெயிலியரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பு, எவ்வளோதான் சொல்லிகிட்டே போவீங்க? விட்டுருங்க. நைட்டு தூங்கும்போது மட்டும் இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நிம்மதியாக கண்ணை மூடி படுத்துக்கோங்க. ஸோ வந்து 6 to 8 ஹார்ஸ் உங்கள் மைண்டில் வேறு எந்த தாட்ஸுமே வரக்கூடாது. லைக் உங்கள் ஒர்க்கில் எந்த ப்ரெஷர், இவன் இமெயில் போட்டிருப்பானா, அவன் இமெயில் போட்டிருப்பானா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மெசேஜ் பண்ணியிருப்பாங்களா, இவங்கள பற்றி காஷிப் பேசியிருப்பாங்களா, எதுவுமே வேணாம். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டாக தூங்கி முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்ல. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸை நீங்கள் உணரணுன்னா நல்லா 6 to 8 ஹார்ஸ் வந்து நல்லா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் தூங்க பழகிக்கோங்க. இதோட நான் இந்த கண்டென்ட்டை முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.